என்ன சார் எப்ப பார்த்தாலும் பித்ரு தோஷம் இருக்கு, நாக தோஷம் இருக்குன்னு மாத்தி மாத்தி இதே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கு. அது உண்டு. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த பித்ரு கர்மாக்கள் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கறதும் எனக்கு வந்து தெரியுது. நிச்சயமா சொல்றேன், 1970க்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு பித்ரு கர்மாங்கிறது கிடையாது. ரீசன், அவங்க எல்லாருமே கரெக்டா அவங்களுடைய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய திதிகள், ஸ்ரார்த்தங்கள், தவசங்கள், தர்ப்பணங்கள், தானங்கள், தர்மங்கள் இதெல்லாமே வந்து கரெக்டா பண்ணிட்டு வந்தா. அந்த 1970க்கு அப்புறமா சில மாற்றங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடுது. நிறைய பேர் வந்து நல்ல சிந்தனை, நல்ல படிப்பு இதெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா வந்து அப்போ எல்லாத்து மேலேயும் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிடுது. இது வந்து உண்மையா பொய்யா, தெரியாத விஷயத்த ஏன் பண்ணணும், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சமாச்சாரத்தை நம்ம ஏன் இது இன்வால்வ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரியான கர்மாக்கள் வந்து பண்றது கம்மி ஆயிடுது, நம்மளுடைய அனுஷ்டானம் பண்றது வந்து கம்மி ஆயிடுது. ஸோ அனுஷ்டானம் கம்மி ஆனதுனால 1970க்கு அப்புறமா, மேக்சிமம் 1970க்கு அப்புறம் பிறந்தவங்களுடைய ஜாதகத்துல இந்த மாதிரியான தோஷங்கள் வந்து காணப்படுது. நீங்க வேணா நல்லா ரிவ்யூ பண்ணி பாருங்க, தெரிஞ்சவா இருந்தா போய் பாருங்க. இந்த 1970க்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 75% ஜனங்களுக்கு எந்த விதமான தோஷமுமே இருக்காது, எல்லாமே சுத்த ஜாதகமா தான் இருந்தது. அதனாலதான் இந்த காலத்து ஜாதகம் பார்த்தாம கல்யாணம் பண்ணோம் இப்போ வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் அதுதான். இந்த காலத்துல ஜாதகம் பார்த்தே பண்ணி ஆகணும்னு சொல்றதுக்கு ரீசன் அவ்வளோ கர்மாக்கள், அவ்வளோ பாபங்கள், அவ்வளோ தோஷங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிராயசித்த பண்ணிக்கிட்டாதான் நம்ம ஒழுங்கா லைஃப் வந்து நடத்த முடியும். அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் நம்மளுடைய ரிஷிகள் வந்து எழுதி வச்சிருக்கா. ஸோ அது இருக்கிறதுக்கு ரீசன் அதுதான். ஸோ இதுக்கப்புறமாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம ஒழுங்கா திதிகள் செய்தால் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய விஷயம்.